அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ப்ரொடெஸ்ட் பண்ற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமா என்கிட்ட பேட்டி கேட்பாங்க. அன்னைக்கு என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்த உடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்லா வேர்த்து இருந்துச்சு. நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் துடைக்கலனா கூட தலைவலி வந்துடும். அதனால நான் அதை துடைச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் பண்ணதை நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது. எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டாரு. கும்பலில் என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ உடனடியாக அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு. சம்பவம் நடந்தது 2:34. ஆனால் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சியில் 2:39க்கு அப்லோட் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சிது? அவர் அங்கே எடுத்தாரா, அல்லது அவருக்கு வேற யாராவது கொடுத்தாங்களா? உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி தெரியுது? அவர் அடுத்த 1 மணி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் குண்டர்கள், அவங்களை கைது பண்ணணும், திருமாவளவனும் அதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அதனால் நாங்கள் விசாரிச்சு வரலாம். பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ள கனெக்டடு அந்த லிங்க்ல விசாரிச்சு வரலாம். இதுக்கு பின்னால பிஜேபி இருக்கு. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரங்க தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. இது குறித்து நான் முதல்வரை சந்திச்சு இதை முழுமையா ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்க இருக்கிறேன்.